சென்னை செனாய் நகரில் 800 கிலோ எடையிலான கெட்டுப்போன மாட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு இறைச்சி கடைக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலகளவில் அதிகம் பேரால் உண்ணப்படும் இறைச்சிகளில் மாட்டிறைச்சிக்குத்தான் 3ஆம் இடம். சுவைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தமிழகத்திலும் மாட்டிறைச்சியை விரும்பி உண்போர் அதிகம். அப்படி இருக்க தலைநகர் சென்னையின் செனாய் நகரில் எவ்வித அனுமதியும் இன்றி மாட்டிறைச்சி விற்பனை செய்த இறைச்சி கடையில் 1 கிலோ அல்ல 2 கிலோ அல்ல 800 கிலோ எடையளவிலான அழுகி போன மாட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் சென்னையின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள செனாய் நகரில் உள்ள இறைச்சி கடைகளில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் சக்திவேல் என்பவர் எவ்வித உரிமமும் இன்றி மாட்டு இறைச்சியை விற்று வந்தது தெரிய வந்தது. பல்லாவரத்தில் இருந்து விதிகளை மீறி வெட்டப்பட்ட மாட்டு இறைச்சியை கொண்டு வந்து பல கடைகளுக்கு விநியோகித்ததும் அம்பலமாகி உள்ளது. அங்கெல்லாம் அதிரடி ரைடு தொடர உள்ளது. காலையிலேருந்து இந்த இடத்துல இருந்து மொத்தம் 28 பேர்த்துக்கு கடைங்களுக்கு வந்து இந்த அழுகி போன மட்டன் மீட்டை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது அட்ரஸ் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ உடனடியாக அந்த அங்கே சமைச்சிருந்தாங்கன்னா இன்கேஸ் இவ்வளோ நேரத்தில் சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் மாட்டுக்கறிகள் இருந்ததாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் ஆட்டுக்கறி இருக்கிற மாதிரி தெரியல, பூராவுமே மாட்டுக்கறி இருந்தாலும் எங்களை இப்போ வந்து நம்ம வெட்னரி டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து சாம்பிள் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணுவோம், வதர் இது மாட்டுக்கறி தானே இல்லை வேறு ஏதாவது கறியாக இருக்குமான்றது வந்து நாங்கள் அந்த கோணத்துலேயும் நாங்கள் பார்க்குறோம். உள்ளே நுழையக்கூட முடியாதளவு மாட்டிறைச்சி அழுகி போய் துர்நாற்றம் வீசிய நிலையில் உரிமம் இன்றி விற்கப்பட்ட 800 கிலோ எடையிலான கெட்டுப்போன மாட்டிறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இவை 5 நாட்களுக்கு முன்னதாக வெட்டப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் அதிகாரிகள் இந்த இறைச்சி கடைகளுக்கு மட்டுமின்றி சில்லறை விற்பனையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவதை உறுதிப்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிர்ந்து போயினர். அதிரடி சோதனையால் அரண்டு போன கடை உரிமையாளர் சக்திவேல் திடீரென தலைமறைவாகவே காவல்துறையினர் அவரை வலைவீசி தேடி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட 800 கிலோ மாட்டிறைச்சியையும் அதிகாரிகள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இறைச்சிகளை வெட்டவோ விற்கவோ பல கட்டுப்பாடுகள் உண்டு. அதிலும் மாட்டிறைச்சி என்றால் அதற்கென பல வழிமுறைகள் உண்டு. அப்படி மாடுகளை வெட்டி இறைச்சிக்காக விற்பனை செய்ய புளியந்தோப்பு, வில்லிவாக்கம் உள்ளிட்ட சில பகுதிகளில் இறைச்சி வெட்டும் இடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா நமக்குன்னே ஸ்லாட்டிங் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிசிசி வந்து அதுக்குன்னே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. மாடுகள்லாம் ஸ்லாட் பண்ணி அங்கேருந்து கொடுக்குறாங்க, ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. அங்கே போய் வாங்கினாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி லோக்கலாக அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணது, இறந்து போன மாடு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இடத்துல வாங்க வேண்டான்றது நான் ஹோட்டல்காரங்கக்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறோம். கெட்டு போன இறைச்சியை உண்பதால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதை அறிந்தும் வெறும் பணத்திற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.